வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அரபியர்கள் பேசி. இன்றைக்கி அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். போன இரவு அந்த கதவை எட்டி உதைச்சதோடு நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அந்த கதவை எட்டி உதைச்சதும் இடியும் மின்னலும் தோணுச்சு. பூமி அதிர தொடங்குனது. எல்லாமே ஈரல தொடங்குச்சு. இவ்வளோ மாற்றங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே என்ன நடக்குதுன்னு அந்த பெண்ணுக்கிட்ட கேட்டேன். பூதம் வந்துகிட்டு இருக்கு, இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு அந்த பெண் பதறி அடிச்சுக்கிட்டு சொன்னான். நான் படிக்கட்டு இருக்கும் பக்கமாக தப்பிச்சு ஓடினேன். ஓடின அவசரத்தில் என்னோட செருப்பையும் கட்டாரியையும் எடுத்துக்காமல் அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். நான் பாதாள படிக்கட்டில் முதல் படியில் எடுத்து கால் வைக்கும்போது தான் தரையை பொழந்துக்கிட்டு அந்த பூதம் வெளிப்படுறத நான் கவனித்தேன். உனக்கு என்ன மோசம் நடந்துச்சு, ஏன் என்ன அவசரமாக வர வச்ச அப்படின்னு அந்த பூதம் அந்த பெண்ணுக்கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு அந்த பெண், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது, துயரத்தை போக்கிக்க கொஞ்சமாக திராட்சை ரசம் அருந்திட்டேன், அந்த மயக்கத்தில் மந்திர கதவு பக்கம் என்ன அறியாமல் நான் சாஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த பூதத்திட்ட அந்த பெண் சொன்னான். பூதம் சுற்றி நோட்டம் விட்டுச்சு. தூரத்தில் என்னோட செருப்பும் கட்டாரியும் இருக்கிறத பார்த்துடுச்சு. பொய் சொல்கிற விபச்சாரியை, அது யாரோடது அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து கத்துச்சு அந்த பூதம். அந்த பொருளை நான் இப்போ தான் பார்க்குறேன்னு, நீ வரும்போது உன்னோட உடையில மாட்டி அது வந்திருக்கும் அப்படின்னு அந்த பெண் மறுத்து சொன்னான். முட்டாள்தனமாக பேசாத, நீ சொல்கிறத நான் நம்ப போகிறதில்ல, பொய் சொல்கிற விபச்சாரி அப்படின்னு திட்டிட்டு அந்த பெண்ணை அடித்து உதைச்சி உடைகள் எல்லாம் கிழிச்சு நிர்வாணமாக்கி அவளுடைய கை கால்களை தூண்களை கட்டி போட்டு அவளை பாவ மன்னிப்பு கேட்க சொல்லி சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சது அந்த பூதம். அந்த பெண்ணோட பரிதாப குரல் என்னால் தொடர்ச்சியாக கேட்கவே முடியல. மெதுவாக சத்தம் போடாமல் படியில் ஏறி வெளியே வந்துட்டு முன்பு இருந்த மாதிரியே கதவை மூடி மண்ணால் போட்டு மூடிட்டேன். என் மனசில் இந்த பெண்ணை அகற்றவே முடியல. அந்த பெண்ணோட அழகு, தாராள குணம் எல்லாம் என் மனசில் வந்து போயிட்டு இருந்தது. 25 வருஷம் நிம்மதியாக போயிட்டு இருந்த அவளுடைய வாழ்க்கையை ஒரே நாளில் நான் சீரழிச்சிட்டேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு. என்னோட அப்பா, என்னோட நாடு, மரம் வெட்டி பழுப்பு நடத்துறது, அந்த பெண்ணை சந்தித்தது, அவளை இழந்தது அப்படின்னு என்னோடய அதிர்ஷ்டத்தையும் இழப்பையும் தந்த விதியை நினச்சி நான் தையல்கார் வீட்டை நோக்கி நடந்து போயிட்டே இருந்தேன். என்னை மீண்டும் பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். சகோதரனே, நேற்று எங்கே இருந்த? உன்னோட பாதுகாப்புக்கு நேற்றெல்லாம் நான் இறைவன்கிட்ட பிரார்த்திச்சுக்கிட்டே இருந்தேன். வனவிலங்குகளால் காட்டில் உனக்கு ஏதாவது துன்பம் இருந்திருக்குமோன்னு நான் ரொம்ப பயந்தேன் அப்படின்னு ரொம்ப அவர் அக்கறைப்பட்டார். என் மேலே அவ்வளோ அக்கறையாக இருந்த அந்த மனிதனுக்கு நன்றி சொல்லிவிட்டு என்னோட வசிப்பிடத்துக்கு போனேன். உதைக்காமல் இருந்திருந்தால் அந்த பூதம் வந்திருக்காது அப்படின்னு என் மனசில் அவளோட பேச்சை கேட்காம போனதை நினச்சி என்னை திட்டிகிட்டே இருந்தேன். நடந்ததை யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தையல்காரர் வந்து, உன்னை தேடி ஒரு பாரசீக கணவன் வந்திருக்கார், அவர்கிட்ட உன்னோட செருப்பும் கட்டாரியும் இருக்குது, அவர் அந்த பொருட்களை மரவெட்டிகள்கிட்ட கொண்டு போயிட்டு இது உங்களோடதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அந்த மரவெட்டிங்க கட்டாரியும் செருப்பும் வேற்று நாட்டுக்காரனை உன்னோடது அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சி பாரசீகரை இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாங்க. என்னோட கடையில் அந்த பாரசீகர் உட்கார்ந்துருக்கார், போய் அவரிடத்துல உன்னோட கட்டாரியை வாங்கிக்கோ அப்படின்னு தையல்காரர் சொல்கிறார். இப்போ தையல்காரர் சொன்னதுமே எனக்கு நாடி நரம்பெல்லாம் வெளவெளுத்து மயக்கமே வந்துருச்சு. அந்த சமயத்தில் தரையெல்லாம் அதிர்ந்தது. தையல்காரர் சொன்ன அந்த வயதான பாரசீக கணவன் வந்து தோன்றினார். அது வேறு யாரும் இல்லை, அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சுருந்த அந்த பூதம் தான் அந்த கணவான் வேடத்தில் வந்திருந்தான். பூதமானது அந்த பெண்ணை எவ்வளோ சித்திரவதை செய்தோம், அவள் நடந்த உண்மையை சொல்லவே இல்லை. அவள் இம்மி கூட மசியாததை பார்த்து கோவத்தில் செருப்பையும் கட்டாரியும் தூக்கி காட்டி, நான் சைத்தானுடைய மகளுக்கு பிறந்தவன் அப்படின்றது உண்மைன்னா இந்த பொருளுக்கு உடையவனை உன்கிட்ட கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு அந்த பூதம் அந்த பெண்ணிடத்தை கத்தி சபதம் போட்டுச்சு. அப்படி சபதம் போட்டுட்டு மரவெட்டி வழியாக என்னை பற்றி துப்பு தொலங்கி ஒரு பாரசீக கணவன் வடிவில் உருவெடுத்து தரையை பொழந்துக்கிட்டு என் முன்னாடி வந்து நின்றுச்சு அந்த பூதம். அந்த பூதம் என்னை தூக்கி வானத்தில் பறந்து நான் முன்பு இரவு கழிச்சு அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போச்சு. அங்கே அந்த பெண்கள் கை கால்கள் கட்டப்பட்டு நிர்வாணமாக தரையில் கிடந்தா. அழுது அவளோட கண்கள்லாம் வீங்கி கிடந்தது. உடல்ல இருந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருந்தது. பூதம் அவளோட கட்டுக்களை அழுத்து விட்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஓராளை மாத்தோம், கேடு கட்ட விபச்சாரியை, இவன் தான் உன்னோட காதலனா அப்படின்னு அவள்கிட்ட பார்த்து கேட்டான். என்னை பார்த்து அவள், இந்த நிமிடம் வர இவர் எனக்கு தெரியாது, முன்னாடி எப்போதும் இவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னான். இவ்வளவு சித்திரவதம் செய்தும் நீ பாவ மன்னிப்பு கேட்கல அப்படின்னு பூதம் கோவத்தில் கத்துச்சு. எனக்கு அவர் தெரியாது, அவரை பற்றி நான் பொய் சொல்லி நீ அவரை கொல்ல நான் அனுமதிக்க போகிறதில்ல அப்படின்னு அவள் மறுத்தா. ஸோ இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சிக்கலாம். அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வாங்க.